சிவலிங்கமே ராஜகோபுரமாய் 1008 சின்ன சிவலிங்கங்களை உள்ளடக்கி மூலவர் பெரிய சிவலிங்கம். எந்த ஊர் எந்த கோயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்கம் காசியிலிருந்து கொண்டாந்து இது வடிவமைச்ச லிங்கம் ஒரே லிங்கத்தில் 1008 லிங்கங்கள் உள்ள வடிவமைச்சிருக்கு. 1008 சிவலிங்கத்தை உள்ளடக்கி இருக்கும் இந்த திருக்கோயிலோட சிவலிங்க பெருமானை வழிபட்டீங்கன்னா 1008 சிவாலயங்களில் வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இதை சுற்றி 18 சித்தர்கள், ஜோதிலிங்கங்கள், அப்புறம் நம்ம நவகிரகங்கள், முருகப்பெருமான், பார்வதி அம்மனோட வாடிச்சிருக்கிறது. அம்மன் பார்வதி அம்மன். சூரியன் இருக்காரு. சூரியனுக்கு 2 மனைவியார். ஒன்று சாயா, சந்தியா, சாயா. சந்தியாவுக்கு பிறந்தது யமதர்ம, சாயாவுக்கு பிறந்தது சனீஸ்வரன். நீங்கள் எந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு எல்லாருமே ஆப்போசிட்டாக தான் மற்ற கிரகங்கள் இருக்கும். இது ஆகம விதிப்படி வச்சதுனால எல்லாருமே சூரியனை கிரகிச்சுக்கிறாங்க. இதுதான் ஒரு பரிகார ஸ்தலம். கிழக்கு பார்த்து ஆனால் மற்றவங்க ஒவ்வொருத்தரை பார்க்க மாட்டாங்க. ஆப்போசிட் மாதிரி இருக்கு எல்லா சாமியும் சூரியனை கிரகிச்சிருக்காங்க. நவக்கிரகங்கள் எல்லாமே சூரிய பகவானை நோக்கி சூரிய பகவானை பார்க்கிற மாதிரி இந்த திருக்கோயிலில் வடிவமைச்சிருக்காங்க. திருச்செந்தூர் முருகரும் இவரும் ஒரே டைமில் வடிவமைச்சு வந்தாங்க. ஏறக்குறைய 1008 வருஷத்துக்கு மேலே பழமை வாய்ந்த இந்த விக்கிரகம். குன்னூர்லேருந்து ஊட்டி போகும் பகுதியில் லெஃப்ட் சைடு வேல்யூ வியூ அப்படின்ற பகுதியில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு இயற்கையான சூழலில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க.